அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு எல்லை கோடுன்னு வச்சுங்களேன். கோட்டில் இந்த பக்கம் ஒரு சோல்ஜர், இந்த பக்கம் ஒரு சோல்ஜர்ன்ட்டு சண்டை போடுகிறாங்க. என்னத்துக்கு சண்டை அப்படின்னு சொன்னால், அந்த சுவர் இருக்குல்ல, பாகிஸ்தான்காரன் சொல்கிறான் அது கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுவர் வெள்ளை கலருன்றார். அவர் கருப்புன்றாரு, ஒரு வெள்ளைன்றார். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மோதிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்துருவாங்க போல்ருக்கு. அந்த நேரத்தில் இடையில என்னை மாதிரி ஒரு பெரியவர் போனார். என்னப்பா அவங்க பிரச்சனை அப்படின்னாரு. என்ன சொல்கிறான் சார், அவன் இந்த சுவர் கருப்புன்னு சொல்கிறான் சார். நீ என்னப்பா சொல்கிற, இந்த சுவர் வெள்ளைன்னு அவன் சொல்கிறான் சார். இது தானே ஏன் பிரச்சனை? இது ஒரு பிரச்சனையே இல்லை. உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆளுங்க சுட்டுக்குவாங்க. நீ இந்த பக்கம் வா, நீ இந்த பக்கம் போ, இடத்த மாற்றுங்க. இப்போ போய் பார்த்தா தான் தெரியுது ரெண்டு பேரும் 2 மணி நேரம் சண்டை போட்டது வேஸ்ட்டுன்னு. உண்மையிலேயே அந்த சுவரனுடைய ஒரு பக்கம் வெள்ளை கலர் அடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் கருப்பு கலர் அடிச்சிருக்கு. இதை கவனிக்காமல் அவங்க 2 பேரும் சுட்டுக்கிட்டு சாக பார்த்தாங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கும், உண்மை இல்லாமலும் இருக்கும். கொஞ்ச நேரம் மனசில் போட்டு ஆராயுங்க. ஏன்னா ஒரு வேகத்தில் இல்லை கோபத்தில் சண்டையில் சொல்கிற எந்த வார்த்தையுமே நமக்கு காதில் விழாது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் சொன்ன வார்த்தையில் இருக்கிற உண்மையை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது உண்மைதான்னு தோணும். இதுக்கு பல கதைகளை சொல்லலாம். நேரம் கருதி இந்த ஒரு கதையோடு முடிக்கிறேன். பாருங்கள், வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், மதிப்பு கொடுத்து பேசுங்கள்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.